ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், இங்கே கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது. சாரி, நான் வீட்டில் இருக்கிறேன், உள்ளே இருக்கேன். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், 99 மார்க் வாங்கியிருக்கேன் அந்த பையன். ஸோ மேக்ஸ் எக்ஸாமுக்கு 99 கிடையாது, நீங்கள் சென்டம் எடுக்கணும். அதுக்கான வழி தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்த இடத்துல இந்த பையன் மார்க் விட்டான் அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ரொம்ப சூப்பராக வந்து நான் எழுதியிருக்காங்க. மேக்ஸ் பேப்பர் பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ளஸ் இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த 3 நாள் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அண்ட் கீழே இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அந்த லைக் பட்டனை மட்டும் கிளிக்கே பண்ண மாட்டேறீங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு 10,000 லைக் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கண்டிப்பாக வந்து தரேன். போதுமா? ஸோ ஓகே. எனிவே ஒரு 8 மார்க் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் எடுத்து நான் ஜாமெண்ட்ரி போட்டிருக்கேன். அதைத்தான் உங்ககிட்டையும் சொல்கிறேன். ஒரு வீக் ஸ்டூடெண்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மேக்ஸ் பேப்பர் வாங்கும்போது எடுத்தோடனே ஜாமெண்ட்ரி போட்டிருங்க. 1 மார்க் எழுதுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு அன்ரூல்டு பேஜ் தான் கொடுப்பாங்க. ஸோ ஜாமெண்ட்ரி ரஃப் டயக்ராம் வரைஞ்சிட்டு பாருங்கள், ஒரு பேஜ் பக்கம் வரைஞ்சிட்டாங்க. ரஃப் டயக்ராம் ஒரு பேஜ், அதுக்கப்புறம் ஒரு பேஜில் ஃபேர் டயக்ராம், அதாவது எக்ஸாக்ட் டயக்ராம். ஸோ நீங்கள் ரஃப் டயக்ராம் இங்கே வரைஞ்சாலும் உங்களுக்கு மார்க் போடுவாங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் கொஷின் நம்பர் எழுத மறந்துடாதீங்கப்பா. நிறைய பேர் கொஷின் நம்பர் எழுதுறது இந்த மாதிரி ஏபின்னு கரெக்டாக எழுதணும். கொஷின் நம்பர் எழுதாமல் இங்கிலீஷுக்கு தமிழுக்கு அப்படி ஒரு அக்கப்போர் பண்ணீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு எடுத்தோடனே 5 மார்க் போயிட்டான். நான் வந்து எல்லா பசங்களுக்கும் சொல்கிறது இதுதான், என்னுடைய சேனல் பார்க்குற எல்லா பசங்களுக்கும் சொல்கிறது இதுதான். ஃபஸ்ட்டு 8 மார்க்கு, அதுக்கப்புறம் 5 மார்க்கு. 5 மார்க்கில் செட்டு போட்டுட்டான், 5 மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஓஜி சம்மு கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இல்லை, இந்த சம்மு கேட்டிருக்காங்க, ஏரோ டயக்ராம், அந்த இது டேபிள் சப்பையாக கேட்டால் அவன் போட்டான் பாருங்க. சாதாரணமாக போட்டிருக்கான் 5 மார்க்கு. ஸ்கொயர் ரூட் போட்டிருக்கான், அதுக்கு ஒரு 5 மார்க்கு. ஸ்கொயர் ரூட் மறக்காமல் அந்த மாடுங்கிறதெல்லாம் கரெக்டாக போட்டுடணும், லாஸ்ட்டாக வரக்கூடிய ஆன்சருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மேட்ரிக்ஸ் போட்டுட்டாப்பில் மேட்ரிக்ஸை ஜஸ்ட்டு அவன் ப்ரூவ் பண்ணியிருக்கான், 0, 5 மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க மார்க் போச்சு, 4 மார்க் தான். அது ஏன்னு பார்த்துருவோங்க. இங்கே வந்து மிஸ்டேக்குங்க, ஜஸ்ட்டு இங்கே மிஸ்டேக்குங்க. என்னன்னா இங்கே 3yன்னு போட்டிருக்கிறான், இங்கே ஏன் 2yன்னு போட்டான்னு தெரியல. இதை கொண்டு வரதில் அவ்வளோ ஒரு அலட்சியம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, சரிங்களா? 3yன்னு போடுற இடத்துல 2yன்னு போட்டிருக்கான், அவ்வளோதான். ஆன்சர் வரல. ஸோ இந்த சம்முக்கு மட்டும் அவனுக்கு 1 மார்க் கம்மியாக இருக்குது. திஸ் இஸ் ஆல்டிடியூட் மீடியன்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷிப்பு சம். ஸோ டயக்ராமுக்கு 1 மார்க் அவங்க மஸ்ட்டு தராங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், ஜென்ரலாக தான் போட்டிருக்கான், சும்மாலாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் லாஸ்ட்டு ஃபைனல் ஆன்சர் போட்டான். கண்டிப்பாக இந்த யூனிட்டை மறந்துடாதீங்க போடுறதுக்கு. அண்ட் எல்லாம் போட்டுட்டு 5 மார்க் வாங்கிட்டான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரஸ்டம் சம், ஃபார்முலா, அதுக்கப்புறம் டைரக்ட் சப்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் ஆன்சர், அவ்வளோதான், 5 மார்க்கு. ரஃப் ஒர்க்கெல்லாம் நீ இப்படி போடு. மேக்ஸில் வந்து ரஃப் ஒர்க்கெல்லாம் கீழே போடு, நான் சொல்ல மறந்துட்டேன். ரஃப் ஒர்க்கெல்லாம் கீழே போடு, இந்த மாதிரி சைட்லெல்லாம் இருக்காது, கீழே மட்டுமே போடு, சரியா? ரஃப் ஒர்க்கெல்லாம் கீழே போடு, கீழே ஒரு கோடு போட்டு எல்லாத்தையும் போட்டுக்க. அது 39வது கேள்வி. இதுவுமே ஐஸ்கிரீம் சம்மு, ரொம்ப ஈஸியான சம்மு, 5 மார்க் வாங்கிட்டான். அடுத்து ப்ராபபிலிட்டி, அதுலேயுமே வந்து 2 டை சம் கேட்டாங்க, 5 மார்க் வாங்கிட்டான். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, சாதாரணமாக நம்ம போடுற மாதிரி தான் போட்டிருக்கான், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 777ங்கிறது கம்பல்சரியில் கேட்டாங்க. இது எப்படி எழுதணும்னு பாருங்கள். நிறைய பேர் இந்த சம்ம தப்பாக எழுதுறீங்க, எல்லாம் போட்டுறீங்க, இந்த இடத்துல தப்பு பண்ணிடுறீங்க, சரிங்களா? இந்த இடத்துல ஏன் தப்பு பண்ணுறீங்கன்னு தெரியல. இது கரெக்டாக போட்டுட்டு கொண்டு வரணும், சரிங்களா? இந்த மாதிரி கொண்டு வந்து -nன்னு போட்டுறணும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் இது மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். அவங்க பார்க்கலையாட்டு இருக்குது. ஆக்சுவலாக 111 இங்கே வராது, இந்த சைடு தான் வரும், என்னன்னு தெரியல. ஆனால் பட் இங்கே கரெக்டாக போட்டிருக்கான் -nன்னு. ஆனால் ஆன்சருமே கரெக்டாக 5 மார்க் கொடுத்துட்டாங்க. சரி, பார்க்கலையாட்டுருக்கு. சரி, பரவாயில்ல. இந்த மாதிரி தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. நடுவில்லாம் பார்க்க மாட்டாங்க, ஆன்சர் மட்டும் தான் பார்ப்பாங்க. அப்புறம் 2 மார்க்ஸ் பாருங்கள். A cross B, அந்த AB கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கிறது, FOG = G of K கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த சம் 2 மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பீட்டா 2 மார்க்கு. அதுக்கப்புறம் பித்தகாரஸ் தியரம் யூஸ் பண்ணி அந்த மேன் வந்து கோஸ் நார்த் டு சவுத்து, அந்த சம்மு, அதுக்கும் 2 மார்க்கு. அப்புறம் 1 பாயிண்ட் ஸ்லோப்புக்கு 2 மார்க்கு. இந்த ட்ரிக்னாமெட்ரி ப்ரூஃபுக்கு 2 மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மென்சுரேஷன், இது மொக்க சம், எல்லாமே மொக்க சம். லீப் இயர் சம் 2 மார்க்கு. அப்புறம் HCF கம்பல்சரி கேட்டாங்க, 2 மார்க்கு. ஸோ எல்லாமே அவன் கரெக்டாக எழுதி லாஸ்ட்டில் தான் 1 மார்க் எழுதியிருக்கான். நீங்கள் நடுவில் 1 மார்க் எழுதிக்கலாம், இல்லை லாஸ்ட்டில் 1 மார்க் எழுதி, அது உங்கள் இஷ்டம். ஆனால் என்ன கேட்டால் ஜாமெட்ரி போடுங்க. என்னடா கிராஃப் காணான்னு பார்க்குறீங்க, கிராஃப் கடைசியில் கொடுத்துருப்பாங்க, இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. இப்போ கிராஃபோட இது போட்டான். கிராஃபோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டேபிள், அந்த பாயிண்ட்ஸு, y கொடுத்து எக்ஸ் கண்டுபிடிக்கிறது, எக்ஸ் கொடுத்து y கண்டுபிடிக்கிறது, கே கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஒரு பேஜில் போட்டுட்டு, ஏன்னா கிராஃப் ஷீட்டுங்கிறது ஷீட்டு மாதிரி நமக்கு தனியாக தர மாட்டாங்க, புக்லெட்லேயே அட்டாச் ஆகிருக்கும். அப்போ ஒரு பக்கத்தில் அந்த கொஷின் நம்பர் போட்டுட்டு போடுங்க. கொஷின் நம்பர் மறந்துடாதீங்க, கொஷின் நம்பர் போட்டுட்டு போடுங்க. கிராஃப் ஷீட்லேயும் முடிஞ்சால் கொஷின் நம்பர் போட்டுருங்க, சரிங்களா? போட்டுட்டு
இந்த கிராஃப் ஷீட்டில் கரெக்டாக அவன் அப்ளை பண்ணி போட்டால் கிராஃபுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலை மறந்துடாத. நிறைய பேர் அதை மறந்துடுறீங்க. 8 மார்க் இவனுக்கு கிடைக்கிற காரணம் என்னென்னா, இங்கே XY=24 சம் தான் கேட்டாங்க. இதுக்கு X ஆக்சிஸ் Y ஆக்சிஸ்னு எழுதினா போதும். ஒருவேளை சம்மில் நம்பர் ஆஃப் பைப்பு டைம் டேக்கன் அப்படிலாம் கேட்டாங்கன்னா X ஆக்சிஸில் பைப்பு Y ஆக்சிஸில் டைம் டேக்கன்னு அந்த எழுதணும். X எது Y எதுன்னு எழுதணும். அதுக்கு மார்க் போகும். சரியா? அதுக்கப்புறம் பிளாட் பண்ணிவிட்டு அந்த கரெக்டாக ஸ்கேல் எழுது. ஸோ இப்படி தான் நீங்கள் கிராஃபை ப்ரெசென்ட் பண்ணணும். அது இங்கே பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஜாமெண்ட்ரியும் பார்த்தீங்க அவனை மாதிரி இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து பண்ண மாதிரி ஒரு பேஜ் ஃபுல்லாகவே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ரஃப் டயக்ராம் பாருங்கள், ஒரு பேஜ் ஃபுல்லாக ரஃப் டயக்ராம், ஒரு பேஜ் ஃபுல்லாக ஃபேர் டயக்ராம் அப்படி பண்ணணும் கிடையாது. இன்னொன்று கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதல பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மார்க் கிடையாது. அவங்க 8 மார்க் கொடுத்துட்டாங்க பாருங்கள். சரிங்களா? இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எழுத வேணாமான்னு கேட்டால் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் நீங்களே ஓனாக எழுதுங்க. எழுதாமலாம் இருக்காதீங்க. ஆனால் அதுக்கு மார்க் அவ்வளோ அலர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மார்க் இல்லை அப்படிங்கிறது இங்கே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவன் ப்ரூஃப் மட்டும் போட்டான். 2 டேஞ்சன்ட்டுக்கு வெரிஃபிகேஷன் போட்டுருங்க. அது கொஞ்சம் நல்லது போடுறது. ஏன்னா வெரிஃபிகேஷனுக்கு இது மார்க் தந்தப்போ வெரிஃபிகேஷன் பண்ண தெரிலனா இதே ஃபார்மில் தான் எல்லாம் சமக்கும். இதை எடுத்து போட்டுட்டு ஆன்சரை மட்டும் ஸ்ட்ரெயிட் எழுதி 7.4ங்கிறது அவன் போட்டான். இங்கே கிடச்ச ஆன்சர் எடுத்து அப்படியே போட்டான். அவ்வளோதான். சரிங்களா? தட்ஸ் இட். ஸோ பேப்பரை ஒரு வாட்டி பார்த்துருப்பீங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்னு. ஒன்றுமே இல்லை, கீழே மட்டும் கேப்பிட்டு ரஃப் டயக்ராம் போடுங்க. கிராஃப் எப்படி போகணுன்னு சொல்லிட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 8 மார்க்கு, அதுக்கப்புறம் 5 மார்க்கு, அதுக்கப்புறம் 2 மார்க், அதுக்கப்புறம் 1 மார்க். இல்லைனா 5 மார்க் முடிச்சுட்டு 1 மார்க், அதுக்கப்புறம் 2 மார்க். இப்படி போனால் தான் எக்ஸாமும் முடிக்க முடியும், ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச 5 மார்க் 5 எழுதும் போதே நல்ல ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள். 8 மார்க் எழுதிட்டு 5 மார்க் எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.